வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது. அவர் பேச்சை யாரும் கேட்கவும் முடியாது. இதுவரைக்கும் அதிமுக தோல்வியடைந்தது எடப்பாடியால் தான். இனியும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். உங்களது தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை சொல்லி முடித்து கொள்வதற்குத்தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததை பற்றி ஆலோசனை கூட்டத்தில் தென் மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடமே நேரடியாக பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைக்கும் என்றும் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியையும் கைப்பற்றும் என்றும் கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதற்குத்தான் நிர்வாகிகள், நீங்கள் ஒன்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கிடையாது, அந்த இடத்தை உங்களால் நிரப்பவும் முடியாது, அந்த இடத்தை யாராலும் நிரப்பவும் முடியாது என்று கூறியிருந்தார். காரணம், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சுயநலவாதி என்றும் அவர்கள் தெரிவித்திருப்பது பேசும் பொருளாகவும் விவாதத்தில் பேசும் பொருளாக மாறுவது மட்டுமல்ல, நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி மீது இருக்கக்கூடிய கோபத்தை இது வெளிப்படுத்தும் விதமாகவும் மாறிவிட்டது. காரணம், 10 தேர்தல்களில் அதிமுக ஒன்று கூட வெற்றியடையவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு விலைவாசிகளை உயர்த்திய போதும் கூட அதிமுக மிகப்பெரிய பாரபட்சம் இல்லாமல் மக்களுக்கு அறிவிப்புகளை வெளியிட்ட போது கூட எப்படி அதிமுக தோற்கடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது 2 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் 88 லட்சம் ஓட்டுக்களை மட்டும்தான் பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 1,20 லட்சம் ஓட்டுக்கள் எங்கே போனது என்ற ஒரு கேள்வியே தான் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செலுத்திவிட்டார்களா அல்லது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. நோட்டாவுடன் போட்டி போட்ட பாஜக தற்பொழுது 10.5% மேலாக ஓட்டுக்களை பெற்று இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் யார்? ஒருங்கிணைந்த அதிமுகவால் இது சாத்தியமே இருந்திருக்காது. அதிமுக எப்பொழுதும் தங்களது பலத்தை தொண்டர்கள் மத்தியில் தான் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 முன்னாள் அமைச்சர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் பேசுவது சரியல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக கண்டித்தும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் எதையும் உருப்படியாக பண்ண முடியாது என்று மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.